So, hello students. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தோம் நீட்டில். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம பெய்டு ஆன்லைன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இப்போது கம்மிங் டியூஸ்டே. ஓகே, ஸோ 2 ஜூன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் லெஃப்ட் பண்ண ஒரு டாபிக் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு எழுதியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தட் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காம இருந்தோம். இப்போ இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுமே எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் தான். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படினால என்னது, சார்ஜஸ் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். அப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனுடைய ஃபீல்டு எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் டிராப் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம பார்த்தோம். கெபாசிட்டன்ஸ் பத்தி அந்த இடத்துல டீல் பண்ணோம். ஓகே, ஒரு சார்ஜ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்போது கெபாசிட்டன்ஸ் டீல் பண்ணோம். கெபாசிட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். அந்த சீரிஸ் கனெக்ஷன், parallel கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் ஆஃப் சார்ஜஸ், இது எல்லாமே நம்ம டீல் பண்ணோம். Now we are going current electricity. ரெண்டுமே அட்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா? சோ அந்த யூனிட்லயே சரி இந்த யூனிட்லயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चंस வரும். மினிமம் 3 क्वेश्चनல இருந்து மேக்ஸிமம் 4 क्वेश्चंस வரைக்கும் இந்த யூனிட்ல நமக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகேவா? எஸ். அப்போ இதெல்லாம் ஏன் வந்து இந்த யூனிட்ல இவ்வளவு क्वेश्चन வருது, இதெல்லாம் ஈஸியா அட்டெண்ட் பண்ணக்கூடிய யூனிட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரியான யூனிட்ஸ் எல்லாமே. ஓகே, சோ when you have taken some other units like okay and the properties of solids fluid, இதெல்லாமே வந்து ஈஸி தான், ஃபார்முலா வச்சு டைரக்டா போறத. பட் நிறைய ஃபார்முலாஸ் படிக்க வேண்டியது வரும். பட் இந்த மாதிரியான கேसेसல only the concepts if we have understood you can easily go through the NEET examination. நல்லா கவனிங்க, again and again சொல்றேன், பயாலஜி கூட நீங்க டைம் கன்சியூம் பண்ணிடலாம். பட் பிசிக்ஸ்க்கு if you want to consume your time அப்படினா you have to என்னது practice. ஓகே, practice a lot. நிறைய சம்ஸ், நீங்க நிறைய சம் சால்வ் பண்ணணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே. ஒரு 10 சம் எடுத்தீங்களா, அந்த 10 சம் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. you need to acquire the speed. ஓகேவா? அந்த ஸ்பீட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கணும். ஸ்பீட் வந்துருச்சுனா whatever may be the sum, if you know the concept you can solve it. So first acquire the speed by solving same type of problems in a number of times. ஓகேவா? ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் a number of times நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. So next பாத்தீங்கன்னா current electricity. So first current அப்படினாலே என்ன அப்படினா nothing but electrostaticsல we are going to deal with, okay, we have dealt with charge. ஓகேவா? so இந்த charge வந்து குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு flow ஆகுது அப்படினு பார்க்க கூடியது தான் என்னது அப்படினா current. ஓகே, so coulomb second. ஓகே, எஸ், சார்ஜ்னா கூலும் பவர் செகண்ட். so that is known as ampere. அப்போ ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து 1 செகண்ட்ல flow ஆகுது அப்படினா that is known as 1 ampere. Okay, so that is the definition for ampere. Okay, yes. இப்போ இது வந்து ஸ்டேபிளா இருக்கு, அதாவது 1னா 1, 2னா 2, 3னா 3. likewise suppose நேரம் அதிகரிக்க அதிகரிக்க சார்ஜ் இன்கிரீஸ் ஆகுது, இல்லாட்டி நேரம் அதிகரிக்க அதிகரிக்க சார்ஜ் குறையுது. so due to the change in time the charge also varies அப்படினா அது non steady flow. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா steady current அப்படினு சொல்லுவோம். இதே வந்து நான் யூனிஃபார்ம். ஓகேவா? நாட் யூனிஃபார்மா இருக்காது. ஓகேவா? டைம் வேரியாக கரண்ட்டும் வேரி ஆகும். that will be noted as likewise. ஓகே, அப்ப இந்த இடத்துல ஸ்டேஷனரியா இதுதான் அப்படி நம்ம வந்து we have to calculate it. ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். so this is non steady flow, this is steady flow அப்படினு. சரி, ஓகே, what is current and how it will be generated அப்படினா, just take a conductor. okay, case of conductor. so இது conductor. now any metal made of any metal எடுத்துக்கிறேன், conducting material. ஓகேவா? மின் கடத்தும் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு I'm applying a potential difference across it. ஓகேவா? so நான் வந்து ஒரு potential difference across it. this is positive terminal, this is negative terminal. always we should denote it இல்லையா? so எப்பவுமே positive terminal தான் என்னது maximum potential இருக்கும், negative terminal minimum potential அப்படினு சொல்லுவோம். so the current will also always flows in the direction from maximum potential region to minimum potential regions, or எப்படி சொல்லலாம், பாசிட்டிவ்ல இருந்து போய் நெகட்டிவ்க்கு வரும். அப்படிதான் கரண்ட் எப்பவுமே ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எப்படின்னா பாசிட்டிவ்னா அவுட்வர்ட்ஸ்ல போகும், நெகட்டிவ்னா இன்வர்ஸ்ல வரும். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை. ஓகே, இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஒரு மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் will be there. ஓகே, அப்ப அதனுடைய டோட்டல் சார்ஜ் Q வேணும்னா N × E. இது குவாண்டமைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்லயே நம்ம பார்த்துட்டோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. எஸ், ஆஃப் கோர்ஸ். இன்னொரு விஷயத்தையும் I am going to tell you that. ஓகே, இந்த என்ன, ஓகே, இப்போ Q = N × E. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஃபார்முலால E யூஸ் பண்ணாலும் சரி Q யூஸ் பண்ணாலும் சரி தப்பு கிடையாது. ஓகேவா? Q அப்படினா என்டையர் ஆட்டமினுடைய சார்ஜ், E அப்படினா அதோட ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு நான் ஃபார்முலா எழுதும்போது E ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவேன்.
மொத்த எலக்ட்ரான்ஸுக்கும் மொத்த ஆட்டமுக்கு எழுதும்போது Qன்னு சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஸோ ஃபார்முலாவில் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த நோட்டேஷன், அந்த மீனிங் மட்டும் மாறும். ரெண்டுக்குமே சார்ஜ் என்னது கூலும் தான் யூனிட். ஓகேவா, there is no difference. Okay, now coming to this point, when I apply a particular potential difference across a current carrying conductor, what will happen அப்படின்னா the electrons usually அப்படி சொல்லிருக்கேன் actually electrostatics நடத்தும் போதே அப்படின்னா the electrons will move randomly. ஓகேவா, so the electrons will move randomly. அப்ப ரேண்டமா மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணா அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை ட்ரிஃப்ட் பண்ணி ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்கும். ஓகேவா, so இது என்ன பண்ணுனா it create an acceleration to the electrons, gives an acceleration to the electrons. Okay, so இது ஒரு acceleration கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, the direction you apply the potential. ஓகேவா, அதாவது the direction current flows. அப்ப இந்த டைரக்ஷன்ல current flow ஆகுது அப்படினா இதுக்கு ஆப்போசிட்ல தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு வெலாசிட்டியை அக்வயர் பண்ணும், ஒரு acceleration அக்வயர் பண்ணும். That is known as, that average velocity of all the electrons is termed as drift velocity. Okay, so drift velocity ன்னு சொல்லுவோம். so நார்மலா ரேண்டமா மூவ் ஆகக்கூடியது நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன சொல்றது, I'm inducting, நான் தூண்டி விட்டு கிரியேட் பண்றேன். Okay, so that is known as, that gives your electricity, that gives you the electricity. Okay, so இந்த potential difference என்ன பண்ணும், கரண்ட் உருவாக்கி கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ பண்ண வைக்கும், எலக்ட்ரான்ஸ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். எலக்ட்ரான்ஸ்ல இந்த வழியால மூவ் ஆக போறது கிடையாது, மெட்டல்ஸ்க்குள்ள மட்டும் தான் மூவ் ஆகும். Okay, so that too will happen. Okay, that too will happen. The conductor should kept normal to the என்ன சொல்றது, இந்த கரண்ட் டைரக்ஷன் இருக்குல, இதுதான் கரண்ட் டைரக்ஷன். அப்ப இதுக்கு நார்மலா கண்டக்டர் வச்சிருக்கீங்களா, பெர்பெண்டிகுலரா, நார்மல் இஸ் பெர்பெண்டிகுலர். Okay, so that is also very important, note down. Okay, இப்போ what I am going to do is I am going to derive the formula for velocity. Before that, you know that F equal to ma. Also you know that electrostatic force. Okay, that is okay, E into E. Okay, in terms of electric field எழுதிக்கிறேன் நான், distance q square divided by r square அப்பலாம் எழுதல. ஓகே, அந்த ஃபார்முலா மாதிரி just இந்த ரெண்டு எழுதிட்டு I'm just comparing those two things. ma equal to E into E, acceleration will be given by E by m. That's it. So இது acceleration. So you want velocity அப்படினா என்னது, acceleration into time. அத தான் நான் இப்போ என்ன எழுதுறேன் அப்படினா velocity, drift velocity which will be given by, நான் direction ஓட எழுதிக்கிறேன் because velocity will have a direction. Okay, yes, which is equal to E also will have a direction. Okay, next divided by m, next tau is nothing but here time. Okay, time for relaxation. Okay, m is the mass of the electron or the mass of the charge, E is the charge of the electron and E is the electric field. Okay, capital E. Okay, இதுதான் வந்து drift velocity. It always in a negative symbol. Why it is a negative symbol அப்படினா it is drifted opposite to the, it is என்னது, அதாவது இது எப்படி சொல்லலாம்னா average opposition velocity to the current. ஓகேவா, so இந்த current flowing directionக்கு opposite directionல அந்த electrons acquire பண்ணக்கூடிய average velocity தான் drift velocity. Okay, yes, now I am moving to another concept that, ஓகேவா, current density. What is current density அப்படினா J, which is nothing but current வந்து ஒரு particular ஏரியாவுல போறது. ஓகேவா, particular ஏரியாவுல flows ஆச்சுனா current density அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, so this is called, okay, current density G. இப்போ இது எப்படி சொல்லலாம், ஆம்பியர் மீட்டர் பவர் -2 இதனுடைய யூனிட். எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கு, உங்க புக்லயே இருக்கும், யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். எல்லாத்துக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது இருந்து क्वेश्चन வரலாம் உங்களுக்கு. ஓகே, சோ இப்போ கரண்ட் இது நோட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், கரண்ட்டுக்கும் ஓகேவா drift velocity குள்ள ரிலேஷன்ஷிப்பை இப்போ கொண்டு வரேன். ஓகே, சோ ஓகே, one more thing. இப்போ current density அப்படினா என்னது, current flowing per unit area. ஓகேவா, சோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல எவ்வளவு current flow ஆகுது, that too will be calculated only, okay, when the area is kept normal to the current flowing direction. எல்லா இடத்துலயும் இது ரொம்ப முக்கியம், area must be normal to the current flowing direction. note it down. okay, இப்போ நான் என்ன பண்றேன், I is equal to n e a v d, அவ்வளோ இதான் ஃபார்முலா. இந்த இடத்துல என்னங்கிறது நார்மலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடையாது, நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஓகேவா எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம் மீட்டர் கியூப். ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து மீட்டர் பவர் மைனஸ் கியூப் யூனிட்.
கூலும், சார்ஜ், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட். இதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் பி கெட்டிங் கரண்ட்டுக்கான யூனிட் கிடைக்கும். கரண்ட்டுக்கானதுன்னா என்னது? கூலும், ஓகே, டிவைட் பை செகண்ட். ஏன்னா இந்த மூணுமே கேன்சல் ஆகிடும். ஓகே, yes, so that's it. NEAVD. okay, now from this I am deriving current density. இந்த A வை வந்து கீழ கொண்டு வாங்க. அப்போ I by A which is equal to NEVD. okay, so this is your current density. I by A I can note it as current density NEVD. okay, so this is a relationship between current and current density. okay, next பார்த்தோம்னா mobility. okay, so what is mobility of the electrons அப்படினா இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா வச்சு பாத்தீங்கன்னா டைரக்டாவே ப்ராப்ளம் கேட்பான். சோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம் அப்படினு சொல்லி கொடுத்தா இது n, அதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் சார்ஜ் உங்களுக்கு தெரியும் 1.6 × 10⁻⁹ அது கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஏரியா கொடுத்துருவான், வெலாசிட்டி கொடுத்துருவான் அப்படினா எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் I கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லாட்டி I இந்த எல்லாம் கொடுத்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். லைக்வைஸ் எப்படி வேணா ப்ராப்ளம் கேட்கலாம். சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்டா. என்னென்ன டேட்டா கொடுத்திருக்கான், if you once and twice if you read it, ஓகேவா, நீங்க ரீட் பண்ணீங்க அப்படினா you'll acquire a particular knowledge. what are first given data எழுதணும். given data எழுதிட்டீங்கனாலே you can acquire the knowledge. அதுக்கு நீங்க ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எந்த ஃபார்முலான்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். லைக் சிட்டி ரோபோ மாதிரி தான், ஓகேவா, சிட்டி ரோபோ மாதிரி டக்கு 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 டக்குன்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நிறைய எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. குறிப்பிட்ட ஃபார்முலா டேட்டா எழுதிட்டாலே we can acquire a particular knowledge if you have studied completely the concept of the particular unit. ஓகேவா, சோ ஒரு குறிப்பிட்ட யூனிட்டோட கான்செப்ட் படிச்சிட்டு இருந்தீங்க அப்படினா you can easily acquire. next, so what I am doing அப்படினா now I am going to calculate mobility. mobility னா mu அப்படினு சொல்லுவோம். ஓகே, mobility. so the mobility எப்படி நான் டிஃபைன் பண்றேன் அப்படினா magnitude of drift velocity divided by unit electric field. ஒரு குறிப்பிட்ட ஓரலகு மின் புலத்தில் இருக்கக்கூடிய, ஓகேவா, அதாவது drift velocity அந்த எலக்ட்ரான்களின் திசைவேகத்தின், ஓகே, என்னது n மதிப்பு அப்படினு சொல்லுவோம். அதாவது magnitude. அப்ப இந்த இடத்துல magnitudeனா நான் VD நார்மலா கால்குலேட் பண்ணும்போது, ஓகே, NE, ஓகே, NE அதுக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு 1 நார்மலா பாத்தீங்கன்னா force equal to me. அப்போ m equal to, okay, EE/m இல்லையா? yes, அப்போ E divided by, okay, m, okay, into tau. இதுதான் வந்து drift velocity நமக்கு தெரியும். இப்போ இத நான் இங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்றேன். E, okay, tau divided by m. இந்த E இருக்கு, அப்போ E cancel ஆயிடும். so what you will acquire அப்படினா E tau divided by m. okay, so this is called mobility of the electrons. okay, mobility. அப்ப mobilityக்கு உங்களுக்கு எப்படி யூனிட் கிடைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா, ஓகேவா, VD னா மீட்டர் செகண்ட் பவர் -1. E அப்படினா என்னது? வோல்ட் பெர் மீட்டர். கீழ வந்து வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். அப்ப மேல வரும்போது மீட்டர் இன்வெர்ஸ், மேல வரும்போது மீட்டர் ஸ்கொயர், V inverse S inverse. so this is the unit for mobility. okay, this is the unit for mobility. okay, next, Ohm's law. what is Ohm's law? Ohm's law அப்படினு சொன்னா உடனே டக்குனு V = I போறா அப்படினு போட வேண்டியது. ஓகே, Ohm's law is that a natural law. நேச்சராவே அந்த law வந்து இருந்ததா கிடையாது. so it is defined, it was defined. எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படினா most of the metals வந்து ப்ராப்பர் ஷோ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ். ஓகே, கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எல்லா கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ்மே எப்படின்னா ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டீஸை எக்ஸிபிட் பண்ணும். அதை டிஃபைன் பண்ணி தான் ஓம் அப்படிங்கிறவங்க இந்த லாவை கொடுத்தாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க, கண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேவா, ஓகே, so if this is a conductor, the current flowing through the conductor, okay, I is directly proportional to V. okay வா, அப்ப V directly proportional to I அப்படினு சொல்றாரு. அதிகமான potential difference if you give, அதிகமான என்ன கிடைக்கும், கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கிடைக்கும். ஓகே, எஸ். சோ அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட், இதுக்கு அப்புறம் இத ரிமூவ் இத சால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்றேன், IR. why am I adding this R அப்படினா, see, V is directly proportional to R. அந்த I கரண்ட் வந்து இப்போ இது வழியா ஃப்ளோ ஆகுது அப்படினா நீங்க என்னதான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல கரண்ட் அவ்வளவா இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படினா the internal resistance அந்த மெட்டீரியலுக்குள்ளேயே வந்து
இப்போ என்னையே வந்து யாராவது அடிக்க வர்றாங்க அப்படின்னா மை என்டையர் பாடி வில் கிவ் அ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். நானே இப்படி அடிச்சுக்கிட்டாலுமே அது அந்த அந்த இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தடுக்கும். அது வரைக்கும் நமக்கு வலிக்காது. ஃபோர்ஸா அடிக்கும் போது நம்ம பாடியால ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது, நமக்கு வலிக்கும். சிமிலர்லி இந்த ஆப்ஜெக்ட் வந்து வில் கிவ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டு த கரண்ட். ஓகேவா? அப்ப அந்த கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ணக்கூடாதுன்னு தடுக்க பார்க்கும். ரொம்ப முடியாது, ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் டக்குன்னு ஃப்ளோ ஆயிடும். அதுதான் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இந்த மெட்டீரியலுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டக்ட் பண்ணாது. அதான் செமி கண்டக்டர். சுத்தமா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா கரண்டே ஃப்ளோ ஆகாது. அப்ப தட் இஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த R நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ கரண்ட் எவ்வளவு வேகமா ஃப்ளோ ஆகுது, அது எவ்வளவு வேகமா தடுக்குது. இஃப் யூ மல்டிப்ளை போத் தோஸ் திங்ஸ் தென் யூ வில் கெட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து E. ஓகேவா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு E. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி அதிகமா இருக்கும். வெலாசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். ஓகே, electric field in the sense if any charge of an electron whatever it is there, then the particular field, okay, it creates around it, that is the lines emanating from the particular charge will create a particular field around it is called electric field. If this is more, அதாவது அதிகமான சார்ஜ் இருந்துச்சுன்னா அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா அதிகமான வெலாசிட்டி கிடைக்கும். அப்ப it is directly proportional to also the electric charge. ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜ் வேல்யூ அதிகமாக அதிகமாக வெலாசிட்டி ஆல்சோ வேல்யூ அதிகமாகும். E அதிகமாக அதிகமாக வெலாசிட்டி ஆல்சோ வேல்யூ அதிகமாகும். These are all the conceptual points they may ask in your examination. Okay? இப்போ இந்த ஓம்ஸ் லா இன்னும் கொஞ்சம் டீடைலா நான் ஸ்டடி பண்ணனும் அப்படினா I am going இந்த ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்க்கணும். So I am going to draw a particular graph. ஓகேவா? So இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிராஃப் வரைறேன். கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும். So this is I, this is V. So if இது வந்து நமக்கு என்ன தெரியும், V equal to IR is a linear relations. So I will be getting a straight line graph. Okay, straight line graph. So what will happen இந்த இடத்துல அப்ப இந்த மாதிரி slope எடுத்தா அப்படினா this is del I change in current, this is del V del. Okay, so this is angle theta. இது theta அப்படினா இது theta. அப்ப இந்த இடத்துல if I am taking slope அப்படினா tan theta which is equal to, okay, opposite by adjacent, so del I by del V. I know that V by I equal to R from this formula. அப்ப இந்த இடத்துல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படினா 1 by R equal to del I by del V. So R equal to del V by del I. So I can calculate from the slope of the graph between, okay, current and the potential difference V, the resistance. I can calculate the resistance, okay, from this slope of the graph. Okay, yes. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணனும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் தி அப்போசிஷன் மோஷன், ஓகே, ஆஃபர்ட் பை எ பர்టిక్యులர் கண்டக்டர். ஓகேவா? சோ டுவர்ட்ஸ் தி கரண்ட் டைரக்ஷன். சோ கரண்ட் எந்த டைரக்ஷன்ல வருதோ அதுக்கு ஆப்போசிட்ல அந்த மெட்டீரியல் வந்து இன்னராவே ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் என்ன சொல்லுவோம்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ திஸ் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? சோ கொஞ்சம் சவுண்ட் வரும், you have to accept it. ஓகேவா? So in the resistance and அப்படி எழுதலாம் R equal to V by I ன்னு எழுதலாம். And also in the resistance is directly proportional to the length of a conductor, and also resistance is inversely proportional to the area of the conductor. length அதிகமாக 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 resistance அதிகமாக இருக்கும். ஏன்னா the current has to flow particular distance. ஓகேவா? ரொம்ப தூரம் it has to flow அப்படிங்கிற situation வருது. But whereas area அப்படிங்கிறப்போ அந்த இந்த ஏரியா, ஓகேவா, லேட்டரல் டைரக்ஷன் அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ இது வந்து லாங்கா டிராவல் பண்ணணும். பட் இந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஓகேவா? அதிகமா போகுது. அப்போ the மெட்டீரியலுடைய அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அப்படிங்கிறப்போ கரண்ட் வந்து எப்படி வேணா பாஸ் பண்ணிக்க முடியும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்காது அந்த மெட்டீரியல்ல. அப்போ it is inversely proportional to the area, it is directly proportional to the length. So R is proportional to L by A, and to remove the proportionality constant I am adding, which is equal to rho L by A. This rho is called resistivity, the ability of a material to resist the current flowing through it. Okay, that is called resistivity, or L by A. See, the current, we can also define it as, okay, R into area divided by L, which is equal to rho. Okay வா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா per unit length ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே,
So resistivity is nothing but resistance of any conductor or any material, okay, per unit length and per unit area. அதாவது per unit இல்ல, per unit length for a particular unit area. அப்ப ஒரு யூனிட் ஏரியாவுல ஒரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ that is called resistivity. Okay, but in the resistivity can be calculated by using area and length, but resistivity does not depend on area and length. Okay va, நல்லா கவனிங்க. Resistance is purely depend on length and area, dimensions of a material, but resistivity does not depend on area and length. அத நான் உங்களுக்கு காட்றேன் எப்படின்னா, take in case of drift velocity. So drift velocity, how we calculate? N E tau divided by what will happen? Mass. Yes. இப்போ அந்த electric field நான் எப்படி எழுதலாம்? voltage divided by meter unit அப்படிங்கறப்போ potential divided by length ன்னு எழுதிக்க முடியும்னால, ஓகேவா? நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. அப்போ E potential tau divided by m into length. Note it down. Now I am going to calculate current. Current is nothing but NEA VD. அப்ப இந்த இடத்துல NEA, இந்த VD நான் சப்ஸ்டிட் பண்றேன். EV tau divided by ml. அப்போ N E square, ஓகேவா? Next VA tau divided by m into L I. Okay, so you have more. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், I இருக்குல, அந்த I அந்த சைடு கொண்டு போறேன், V அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ V by அந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது ml divided by N E square A tau. கரெக்ட்டா? எஸ். இப்போ V by R னா எனக்கு என்ன தெரியும்? R ன்னு தெரியும். V is equal to IR, so V by I னா R ன்னு தெரியும். R னா எனக்கு என்ன தெரியும்? rho L by A ன்னு தெரியும். அப்போ LA cancel ஆயிடும். rho equal to m divided by N E square tau. அப்போ resistivity is purely depends on the nature of the material but not the dimensions of the material. There is a difference. It depends on the nature of the material but not the dimensions of the material. Very important questions, frequently asked. Okay, yes, so note it down. Okay, now the reciprocal of this resistance is called conductance. இப்போ reciprocal, இதுக்கு வந்து யூனிட் என்னன்னா resistance அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஓம் னு சொல்லுவோம். resistivity அப்படினா ஓம் மீட்டர் னு சொல்லுவோம். நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதே வந்து இப்ப conductance வேணும் அப்படினா 1/r, ஓகேவா? c = 1/r. capacitance னு தோணுதா? அப்ப நீங்க g னு நோட் பண்ணிக்கங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்களுடைய நோட்டேஷன் தான். அப்போ 1/r அப்படினா என்ன சொல்லுவேன்? ஓம் இன்வெர்ஸ் ஆர் மோ அப்படினு சொல்லுவேன். இதே வந்து resistivity னுடைய இன்வெர்ஸ் அப்படினா conductivity, that is sigma. sigmaங்கிறது conductivity, which is nothing but 1/rho, which is nothing but N E square tau divided by m. இதுதான், ஓகேவா? அப்ப இதனுடைய யூனிட் என்ன? மோ மீட்டர் இன்வெர்ஸ். அவ்வளவுதான். இது ஓம் மீட்டர்னா அதனுடைய இன்வெர்ஸ் மோ மீட்டர் இன்வெர்ஸ். சோ வெரி சிம்பிள். இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா, இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்குலையா, அந்த ஏரியா வருது இல்லையா, ரெசிஸ்டிவிட்டி equal to R, ஓகே, R equal to rho L by A. Sorry, R equal to rho L by A. இந்த ஏரியா வந்து நார்மலா ஒரு வயர் இருந்துச்சுன்னா லென்த் வச்சு பிரெத் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இது சர்க்குலர் கண்டக்டர் அப்படினா ஏரியா will becomes okay pi r square இல்லையா? எஸ். லைக்வைஸ் இதே வந்து ரெக்டாங்குலர் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படினா இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ ரெக்டாங்குலர் டைரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் if you have take இந்த மாதிரி ஒரு 3-dimensional rectangular direction, okay, assume that this is height and okay, this is breadth, this is okay length. okay, இப்போ current வந்து எப்படி flow ஆகுதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். okay, so current வந்து length directionல current flow ஆகுது, length along the length directionல current flow ஆகுது அப்படினா resistivity which is equal to rho L divided by area வந்து breadth into height. இதே வந்து current வந்து breadth directionல flow ஆகுது அப்படினா breadthனா இந்த direction இப்படி flow ஆகுது அப்படினா அப்போ வந்து rho into breadth divided by L into h r equal to, ஓகேவா? எஸ். இதே அதாவது அந்த டேர்ம் இல்லாம பாத்துக்கணும், மேல எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அதை மல்டிப்ளை பண்ணி கீழ அந்த டேர்ம் இல்லாம பாத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே வந்து கரண்ட் வந்து h ஹைட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, மேல இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னா rho into h divided by L into b, likewise rectangular section. So இதெல்லாம் காமன் பேசிக் திங்ஸ், so you should remember. and remaining இதெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you.